அனைவருக்கும் வணக்கம். நான் தான் கஜாஜி என்கிற கஜேந்திரகுமார். இப்போது ஃப்ளிப்ஸ் GC1010 வந்து ஸ்டீம் அயன் பாக்ஸ் வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இதில் வந்து ஸ்டீமிங் வந்து எக்ஸ்ட்ரா ஃபெசிலிட்டிஸ், அதுவும் இல்லாமல் 1200 வாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து இந்த டிவைஸோட இது கொடுத்துருக்காங்க. இது வந்து நான் அயன் பாக்ஸில் வந்து ஸ்டீம்னு இருக்கும்போது நல்லா அயன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து வாட்டர் ஊற்றுறது, அப்புறம் ஸ்டீமிங் அட்ஜஸ்ட்மெண்ட்டு 150 ml வாட்டர் கண்டென்ட் வந்து இதில் வந்து இது பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தோன்னா ஸ்டீம் அட்ஜஸ்ட்மெண்ட் 3 அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. இப்போ நம்ம வந்து பாக்ஸை எடுப்போம். அதே மாதிரி பார்த்தோன்னா வேறு சில இன்ஃபர்மேஷன் இதில் கொடுத்துருக்காங்க, நம்ம அப்படி அப்புறமா பார்ப்போம். இது வந்து அன்பாக்சிங் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம ஃப்ளிப்ஸ் கம்ஃபர்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க. GC1010 இதோட நம்ம மாடல் நம்பர். ஆல்மோஸ்ட் இது வந்து பார்த்தோன்னா 1000+ ரூபீஸில் ரேட்டில் இருக்குது. ஸ்டீமிங் இருக்கிறதுனால இதில் ஒரு ஃபெசிலிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இந்த ஹோல் வழியாக தான் எல்லாம் அந்த ஸ்டீமிங் வந்து அந்த வாட்டர் ஊற்றுறதுனால அந்த இண்டிகேட்டர் படி வச்சு அது வரும். இது மேலே இருக்கிறது தான் வந்து பார்த்தோன்னா ஸ்டீம் இண்டிகேட்டர். அதில் 3 லெவல்ஸ் இருக்குது. இப்போ ஆஃப் பண்ணியிருக்கு. 3 லெவல்ஸ் மூலமாக மீடியம், இதில் வந்து வாட்டர் வந்து தண்ணியை ஊற்றணும், இன்செர்ட் பண்ணோம். அப்புறம் அது கீழே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அந்த தெர்மோஸ்டாட் அட்ஜஸ்டர், நைலான், காட்டன், உல், அந்த மாதிரி அந்த 1200 வாட்ஸ் வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி வந்து கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. இதில் இண்டிகேட்டர் இருக்குது. அந்த இண்டிகேட்டரில் தெர்மோஸ்டாட் குறிப்பிட்ட ஹீட் வந்தோன்னா அது ஆஃப் ஆகிடும். அந்த மாதிரி சிஸ்டம் தான் இதிலே இருக்குது. இப்போ நம்ம பழையபடி எடுத்து வச்சுருவோம். இதான் வந்து அன்பாக்சிங். இப்போ வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு டெமோ மாதிரி உங்களுக்கு பண்ணி காட்டுறேன், நம்ம பார்ப்போம். இப்போ நான் சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணோன்னே அது வந்து ஹீட்டாக ஸ்டார்ட் ஆகுது. ஹீட்டாக ஸ்டார்ட் ஆனால் ப்ளக் வந்து அதான், இது வந்து எக்ஸ்டென்ஷன் பாக்ஸில் கொடுக்கக்கூடாது, மெயின் ப்ளக்கில் தான் கொடுக்கணும். ஏன்னா 1200 வாட்ஸ்ன்னு இருக்கிறதுனால அது இதாக இருக்கும். இதில் தான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்டீமிங் வந்து அதிகமாக வரும்.